நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டது திமுகவோட அதிரடி வியூகங்கள். சரி, இப்போ திமுகவோட தேமுதிக சேர்ந்துருக்காங்க. சேர்ந்ததுனால என்ன நடந்திருக்கு? அது போக தேமுதிக சேர்ந்ததுனால காங்கிரஸுக்கு ஏதாவது பின்னடைவா? அது இல்லாமல் ஓபிஎஸ் நேற்று ஒரு மலர் கொத்து கொடுத்து அப்புறம் கூட இருந்தெல்லாம் பேசியிருக்காங்க. அவரும் திமுகவோட சேர்ந்து இணைஞ்சு இந்த தேர்தலை சந்திக்க போகிறதா ஒரு பேச்சு இருக்குது. அப்புறம் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியும் அங்கே சேர போகிறதா ஒரு தகவல் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸோட நிலைமை என்ன? ஒருவேளை காங்கிரஸ் வெளியில் போனால் என்ன நடக்கும்? இல்லை சேர்ந்திருந்தால் இந்த கூட்டணி கண்டினியூ ஆச்சுன்னா அவங்களுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இந்த டீட்டெயில் பார்க்க போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்கள் ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம பேச போகிறது, இப்போ திமுக இப்படி பண்ணிகிட்ருக்காங்களே, இது சரியா? அதாவது வர்றவங்களெல்லாம் நீங்கள் வாங்க உங்களுக்கா நீங்கள் வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு வளைச்சி பிடிச்சி போடுறாங்களே, இது சாணக்கியத்தனமா அல்லது பயமா அப்படின்னு கேட்டால் பயம்னு சொல்ல முடியாது, அல்லது பயம்னு சொன்னால் கூட தப்பு இல்லை. ஆனால் சரியான சாணக்கியத்தனம் அப்படின்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் 234 தொகுதியில் பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் தான் நிற்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு 160, 165, 170 அந்த ரேஞ்சு, 160க்கு கீழே போகாது, 170க்கு மேலேயும் போக வாய்ப்பு இல்லை. திமுகவோட கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய வேட்பாளர் நிற்கிறதுக்கு 170க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ நெருக்கடி இருக்குது இப்போது. சரி, இந்த மாதிரி சூழலில் ஒரு தொகுதியிலையும் கிடைக்கக்கூடிய 500,000 ஓட்டை கூட விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இது அவங்களுடைய சாமர்த்தியமான மூவ் அப்படின்றாங்க. சரி, திமுகவோட சேர்ந்தது கேப்டனோட ஆன்மா மன்னிக்குமா அப்படின்னு பயங்கரமான ஒரு கேள்வி வருது. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சூழலில் அதிமுக பிஜேபியோட சேர்ந்துருச்சா, அதுக்கப்புறம் தாவேகா அங்கே போய் சேர்ந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற சூழலில் தனித்து நின்று ஒரு 0.5%க்கு கீழே இருந்த வாக்கு வங்கியை இப்போது திமுகவோட சேர்ந்து ஒரு 3%, 4% இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மூவாக இருக்கும் அப்படிங்கிறதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்க பண்ணது தப்பு இல்லை, அவர் கேப்டனோட ஆன்மா ஒன்றும் தவறாக நினைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ எடப்பாடி என்ன செய்வார்? ஆமாம், அப்படி எடப்பாடி எக்கு தப்பாக ஏதாவது வியூகம் வகுப்பாரா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சா அவர் வகுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவர் உண்மையிலே தலையை பிச்சுட்டு அலையிறாருன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, 2021 திமுக என்ன மாதிரியான கூட்டணி இருந்தது அப்படின்னு எடுத்தோம்னா, திமுக எவ்வளோ சீட்டில் நின்னாங்க, எவ்வளோ வெற்றி அடைஞ்சாங்க, என்னென்ன கூட்டணி நின்னது அப்படின்னு அதை லேசாக அப்படி வேகமாக ஓவராலாக பார்த்துட்டோம்னா இப்போ அவங்களோட வியூகம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கணிக்கிறது வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதான். திமுக எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு மெஜாரிட்டி வேணும் அப்படின்னா 118 சீட்டில் ஜெயிச்சாகணும். 234 117 + 1 118 ஜெயிச்சாகணும். அதுக்கு குறைஞ்சபட்சம் 165 170 அந்த அளவில் நின்னால் மட்டும்தான், அதாவது 170 சீட்டு திமுகவோட கேண்டிடேட்டு தனியாக நிற்கணும். அப்படி நின்னால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதாவது வெற்றி அடைஞ்சால் கூட தனி மெஜாரிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். 2021 திமுக இது எப்படின்னு சொன்னால், உதயசூரியனில் நின்ன மற்ற கட்சியெல்லாம் வேறு. உதயசூரியன் நின்ன திமுகவோட வேட்பாளர்கள், திமுக 173 இடத்துல போட்டி போட்டது, அப்புறம் 133 ஜெயிச்சது. அப்புறம் காங்கிரஸ் 25 இடம் கொடுத்தாங்க, அதில் கை சின்னத்தில் நின்னாங்க. அவங்க 18 இடத்துல ஜெயிச்சாங்கன்றதை விட 18 இடத்துல காங்கிரஸோட வேட்பாளர்கள் வெற்றி அடைஞ்சாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 இடங்களில் காங்கிரஸ் ஜெயித்தாங்க. ஒரு 14-15 இடங்களில் திமுக காங்கிரஸை ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்களுடைய வலிமை அவ்வளோதான் இருக்குது. அதுபோக விசிக இவங்க விடுதலை சிறுத்தை கட்சி பானை சின்னத்தில் 6 இடத்துல நின்னாங்க, 4 இடத்துல ஜெயித்தாங்க. அப்போது
2/3 வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நல்ல ஒரு வெற்றி அவங்களுக்கு. அப்புறம் சிபிஐ அவங்க வந்து அறிவால் சுத்தியலில் நின்னாங்க. அப்புறம் சிபிஎம் அறிவால் சுற்றி நின்னாங்க. சிபிஐ 6 சீட்டு, சிபிஎம் வந்து 6 சீட்டு. அதில் 2 ஜெயிச்சாங்க, 4 தோத்துட்டாங்க. சரி, அப்புறம் மதிமுக அவங்க வந்து உதயசூரியனில் நின்னாங்க, 6 சீட்டு, 6க்கு 6 தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அது வந்து 3 சீட்டில் ஏணி சின்னத்தில் நின்னாங்க, 3 தோத்துட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து கேஎம்டிகே கொங்கு மக்கள் கழகம் இருக்குல்ல, அது வந்து உதயசூரில் நின்னாங்க, 3 சீட்டில் நின்னாங்க, 3 தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எம்எம்கே மனிதநேய மக்கள் கட்சி 2 சீட்டில் உதயசூரில் நின்னாங்க, 2 தோத்துட்டாங்க. டிவிகே அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி, நம்ம வேல்முருகன் கட்சி 1 சீட்டில் நின்று 1 தோத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆதி திராவிட பேரவை ஏடிபி 1 சீட்டில் உதயசூரில் நின்னாங்க, தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கள் விடுதலை கட்சி 1 சீட்டில் உதயசூரில் நின்னாங்க, தோத்துட்டாங்க. அப்புறம் ஃபார்வர்டு பிளாக் 1 சீட்டு உதயசூரியனில் அவங்களும் தோத்துட்டாங்க. அப்போது என்னென்னா மொத்தத்துக்கு வந்து திமுக தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சது 133, காங்கிரஸ் ஜெயிச்சது 18, விடுதலை சிறுத்தைகள் ஜெயிச்சது 4. அதுக்கப்புறம் இவங்க சிபிஐ சிபிஎம் அவங்க ஜெயிச்சது 2 அப்படி எடுத்தாச்சுன்னா இங்கே வந்து ஒரு 8, 26, 133 + 26 அப்படி எடுத்தாச்சுன்னா 139, 159 சீட்டு வந்து அவங்க மொத்தத்துக்கு இந்த கூட்டணி வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த சூழலில் இடையில ஒரு 2 மாதம் முன்னாடி 3 மாதமாக கிட்டத்தட்ட 2 மாதம் முன்னாடி இருந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக உள்ள குறுக்குச்சால் ஓட்டி ஏகப்பட்ட டென்ஷனை உண்டு பண்ணிட்டாங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இன்றைக்கி எந்த கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்னா இவங்க வந்து அதிமுக, பிஜேபி அண்டு பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அஃபிஷியலாகவே அன்புமணி தலைமை வகிக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தான் அது ஒரிஜினல்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த 3 அங்கே இருக்கும்போது அது கொஞ்சம் பலமாக ஓரளவு தெரிஞ்சது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பிஜேபிக்கு என்னதான் நீங்கள் வந்து 6%, 7%, 8% வாய்ஸ் இருக்குன்னு சொன்னால் கூட அந்த பிஜேபி வெறுக்கிற கட்சிகள் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் இருக்காங்க. ஏன்னா நம்பர் 1 வந்து இஸ்லாமியர், அப்புறம் வந்து கிறிஸ்தவர்கள், அது போக வந்து தலித்துகள், அது இல்லாமல் ஒரு நடுநிலையான இந்துக்கள் மெஜாரிட்டி பிஜேபிக்கு ஓட்டு போட தயாராக இல்லை அப்படிங்கிறது தான். அது மாதிரி இங்கே அதிமுக வந்து கொங்கு மண்டலத்தை மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, மற்ற ஸ்ட்ராங் இல்லைன்னு சொன்னதை. அப்புறம் டிவிக்கு அவர் வந்து தினகரன், டிடிவி தினகரன் அங்கே சேர்ந்த உடனே கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்தது. அப்போ என்னென்னா இந்த இதை எப்படி பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா திமுக வந்து இவர் ஸ்டாலின் அவர் பயங்கரமான ஒரு மூவ், 5000 ரூபா கொடுத்ததாக இருக்கட்டும், இப்போ திடீர்னு வந்து 5000 கொடுத்ததாக இருக்கட்டும், அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பொங்கலில் ஒரு 3000 கொடுத்ததாக இருக்கட்டும், அதுக்கு இடையில ஒரு 1000 ரூபா அப்படின்னா 9000 ரூபா வந்து 1,31 லட்சம் வீடுகளுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஸோ இது வந்து பெண்கள் மத்தியில் வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. சரி, இப்போ ஒருவேளை பெண்கள் வந்து இளம் பெண்களும் அது 30-35 வயசு வரைக்கும் உள்ள பெண்கள், அப்புறம் 18லேருந்து 25 வயசு வரைக்குள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து விஜய்க்கு நிறைய ஓட்டு போடுவாங்க அப்படின்ற இடத்துல விஜய் வந்து ஏற்கனவே முன்னாடி சொன்ன அந்த வார்த்தை தான், விஜய் வந்து ஒரு சிற்பியாக இருக்கலாம், அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே வராமல் ரொம்ப அப்படியே முடங்கி போய் அவர் வந்து அம்மி கொத்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறார். அதாவது ஒரு சிலை வடிக்கக்கூடிய சிற்பியாக இருக்கிற விஜய் அம்மி குத்துறார் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் அவர் மேலே பெரிய நம்பிக்கையோ, அவர் முதலே சொல்லிட்டார் நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் அங்கே போய் சேர்றதுக்கு யாருமே இல்லை. இப்போ எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்களா. இப்போ ஓபிஎஸ் வந்து இங்கே சேர்ற மாதிரி இருக்காருன்னு முதல்லயே சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இவர் வந்து புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியும் இங்கே சேர்றதா ஒரு தகவல் இருக்குது. அப்படி சேர்ந்தால் இன்றைக்கி என்ன நடக்கும்? இப்போது திமுக அவங்க 160க்கு கீழே போட்டி போட மாட்டாங்க. திமுகவோட வேட்பாளர்கள் 160க்கு கீழே போட்டி போட மாட்டாங்க. ஏன்னா 160 மேலே தான் பண்ணுவாங்க. அப்புறம் ஒருவேளை 165 போடலாம், இல்லை 170க்கு கீழே. போன முறை 173 போட்டாங்க. இந்த முறை வந்து மக்கள் நீதி மையமும் தேமுதிகவும் இங்கே வந்து உள்ளே வந்து சேர்ந்துருக்கு. அது போக இவர் வந்து ஓபிஎஸ் சேர்றாரு, புதிய தமிழகம் சேருது. இந்த மாதிரி சூழலில் இவங்களுக்கு வந்து ஓட்டு ஷேரிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன கீழே இறங்க வேண்டும். 173 அப்படியே நிற்பேன்னு சொல்ல முடியாத ஒரு சூழல். அப்புறம் இவங்க வந்து காங்கிரஸ் 25 பத்தாது, எங்களுக்கு 42 வேணும்னு கேட்டிருந்தாங்க. 42 இல்லை 25 கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து டீட்டெயில் இப்போ பேசுவோம். இப்போ திமுக அது வந்து 160, 165, 170 அதுக்கு இடையில ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அதை வச்சுருவோம். இப்போ
விசிகா போன முறை 6ன்னு இந்த முறை 6க்கு குறையா அவங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க 10 கேட்குறாங்க, 10 கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போது. சரி 6. அது போக சிபிஐ 6, சிபிஎம் 6. அப்புறம் மக்கள் நீதி மையம் அவங்க வந்து குறைஞ்சபட்சம் 4 சீட்டு கொடுக்கணும். 2 கொடுக்குறோம் அப்படின்னா அவர் கமல் வந்து ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து என்னதான் இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க 5% வாங்கினவர். அதுக்கப்புறம் குறைஞ்சா கூட இன்றைக்கி போய் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து திமுக அந்த கூட்டணியை ஜெயிக்க வைக்கிறது இல்லை. அதாவது விஜய்க்கு எதிராக, அப்புறம் ஏடிஎம்கே பிஜேபிக்கு எதிராக இவர் வந்து ஜெயிக்க வைக்கிறதுல இவர் முக்கியமான ஒரு கருவியாக இருப்பார். அப்போ அவர் கட்சிக்கு குறைஞ்சபட்சம் 4வது கொடுக்கணும். அவர் எப்படி 6 கேட்பார், ஆனால் 4வது கொடுக்க வேண்டியிருக்க சூழல் இருக்கும். அதுபோக தேமுதிக 6க்கு குறையா அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. 6க்கு மேலே அவங்களுக்கு கொடுத்தா விடுதலை சிறுத்தைகள் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் 6 கொடுப்பாங்கன்னு வச்சுக்குவோம். அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போன முறை 3 கொடுத்தாங்க, இந்த முறை 2 கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு வந்து வெளியே சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அப்படியே பெண்டிங்கில் வைப்போம். இப்போ எப்படின்னா உதயசூரியன்லேயே போட்டி போடக்கூடிய மற்ற கட்சிகள் மதிமுக முன்னாடி 6 கொடுத்தாங்க, இப்போ 4. அப்புறம் நம்ம கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம் இது வந்து 2, முன்னாடி 3 கொடுத்தாங்க, இப்போ 2. அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி முன்னாடி 2 கொடுத்தாங்க, இப்போ 1. அப்புறம் மனிதநேய ஜனநாயக கட்சி போன முறை இல்லை, இந்த முறை 1. அதுக்கப்புறம் எஸ்டிபிஐ அவங்க வந்து போன முறை இல்லை, இந்த முறை சேரும்போது 1. அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி போன முறை 1, இந்த முறை 1. ஆதி திராவிடர் பேரவை போன முறை 1, இந்த முறை 1. அதுக்கப்புறம் வந்து மக்கள் விடுதலை கழகம் வந்து போன முறையும் 1, இந்த முறை 1. ஃபார்வர்டு பிளாக்கு போன முறை 1, இந்த முறை 1. அதே அப்படி போட்டோம்னா இந்த உதயசூரியனில் நிற்கக்கூடிய மற்ற கட்சிகள் அப்படின்னா 13. சரி, இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன சேரப்போகுது அப்படின்னா இவர் ஓபிஎஸ் உதயசூரியனில் நிற்பாரா அல்லது நிற்க வேண்டாம், வேறு ஏதாவது இண்டிபெண்ட் சின்னம் வாங்கி அவர் பையன் அப்புறம் இன்னொருத்தர் 2 பேரோ அல்லது 3 பேரோ, குறைஞ்சபட்சம் 2 பேர் வச்சுக்குவேன் நிற்கிறாங்கன்னா உதயசூரியன் ஒருவேளை உதயசூரியன் நிற்க போகிறாங்க நம்ம கணக்கு எடுத்துக்குவோம். எடுத்தால் அது ஒரு 2. அதுக்கப்புறம் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியும் உதயசூரியன்லேயே கொடுத்து நிற்க வச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்போ அது ஒரு 3. அப்போ 13, 3, 16 சீட்டு வந்து கொடுத்தாகணும். அப்போ என்னென்னா இப்போது இந்த வெளியில் உள்ள வேறு கட்சிகள் இருக்கு இல்லையா, விசிக்கு 6, சிபிஎம் 6, சிபிஐ 6, டிஎம்டிகே 6. அப்போ 4 24, மக்கள் நீதி மையம் 4 28, ஐயுஎம்எல் 2 30. அப்போ 30 + 16 46 சீட்டு அதில் போயிடுச்சு. அப்போ 46 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 188 சீட் இருக்குது. இதில் மற்ற எல்லா கட்சியும் அடக்கம் எக்ஸப்ட் திமுக அண்டு காங்கிரஸ். 188 சீட்டில் திமுக 170 சீட்டில் கண்டிப்பாக நிற்கணும்னு நினச்சாங்கன்னா மிச்சம் இருக்கிறது வெறும் 18 சீட்டு. ஓகே, இப்போ ஒருவேளை சரி காங்கிரஸுக்கு வந்து 20 கொடுப்போம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்க வந்து 170 பதில் இப்போ வந்து 168 நிற்பாங்க, இல்லை 165. ஏன்னா இதில் வந்து மக்கள் நீதி மையம் வந்து எனக்கு 10வது 1 எக்ஸ்ட்ரா கேட்டாலோ அல்லது வேறு ஏதாவது முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அதில் 1ஓ 2ஓ முன்ன பின்ன போச்சு அப்படின்னா இப்போ வந்து என்ன செய்யலாம், திமுக 165 ஃபேமாக நிற்கிறாங்க அப்படின்னா இதில் காங்கிரஸுக்கு 18 கொடுத்துருவாங்க. அதில் மிச்சம் 5 இருக்குது. இந்த 5ல் 3 வந்து காங்கிரஸ் கொடுத்த 21 சேரும். மிச்சம் 2 வந்து மக்கள் நீதி மையம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேறு யாருக்கா கொடுக்க வேண்டி வரலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போது காங்கிரஸுக்கு 20, 18 அல்லது 20 அதை தாண்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான் இப்போ சூழல். இதை தாண்டி இதில் வந்து இல்லை எனக்கு 25 தான் வேணும் அப்படின்னு சொல்லி நின்னாங்கன்னா இப்போ 88 சீட்டு மிச்சம் இருக்குது, 188. அதில் 25 அப்படியே கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், அப்போ 163 தான் இவங்களுக்கு கிடைக்கும் திமுகவுக்கு. 163 ஓகேன்னு நினைப்பாங்களா அல்லது ரிஸ்க்குன்னு நினைப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. எனக்கு தெரிஞ்சு நம்ம விசாரிக்கிற வரைக்கும் அவங்க 165க்கு கீழே வந்து நிற்கிறதுக்கு யோசிப்பாங்க. அதில் வந்து இந்த சாணக்கியத்தனத்தில் ஸ்டாலின் வந்து ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 165க்கு கீழே நின்னா நமக்கு வந்து ஒரு 47 சீட்டு தோற்றா கூட மெஜாரிட்டி வந்துடுவோம். 45 சீட்டு தோற்றோம்னா 120 வந்துடும், மெஜாரிட்டி வந்துடுவோம். ஆனால் பார்டர் மெஜாரிட்டி எப்போவுமே ரிஸ்க்கு. அப்படிங்கிறனால இப்போ 118னா 125ஆவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து 170 சீட்டில் நிற்கணும்னு நினைப்பாங்க, குறைஞ்சபட்சம் 165 நிற்கணும்னு நினைப்பாங்க. அப்படிங்கும்போது காங்கிரஸுக்கு வேறு வழியே இல்லை. இதை விட்டு தாவேக்காவுக்கு போனாங்கன்னா உள்ளதும் போச்சுன்னு போக வேண்டியதுதான். தாவேக்காவுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. அப்படி போனாங்கன்னா இந்தியா கூட்டணியும் வந்து மொத்தத்துக்கு கலைஞ்சிரும் அப்படின்னு மேலேருந்து பயங்கர ப்ரெஷர். அப்போது காங்கிரஸுக்கு அதிகபட்சம்
20 21 சீட்டு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ உள்ள நிதர்சனம். என்னென்னா இப்போ வந்து நிறைய இது பேர் போடுறவங்க வந்து உதயசூரியனில் நிற்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுகிறாங்களா. இப்போ இவங்களுக்கு 30 சீட்டு காங்கிரஸ் கொடுக்குறாங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 சீட்டு, இவங்களுக்கு தேமுதிகவுக்கு 8, அதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் 6 6, இவர் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு 6 அப்படின்னு எல்லாம் கொடுக்குறாங்களா. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா திமுக தனித்து நிற்கக்கூடியது வந்து 150 152 155 வந்து நிற்கும். அது பத்தாது அப்படிங்கிறது தான் இங்கே பார்வையாளரோட கணிப்பு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எப்படி பார்த்தாலும் இது நம்ம பேசுகிறது எல்லாமே நம்மளோட அசம்ஷன். இது நம்மளை மாதிரி நிறைய பேர் அங்கே பேசுகிற இடத்துல அங்கே உள்ளே இருக்கிற அந்த சர்க்கிள் இருக்கிறவங்க இவ்வளோ தான் கொடுப்பாங்க அப்படி கொடுப்பாங்கன்னு பேசுகிறது தான். ஆனால் எப்படி பார்த்தாலும் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, என்ன செயல்படுத்த போகிறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ என்ன பண்ண போகிறாருன்னு விரைவில் கூடி சீக்கிரம் தெரிஞ்சிடும். ஏன்னா 23ஆம் தேதி அந்த ஓட்டர் லிஸ்ட்டு வருது. 22 நாளைக்கு வந்து அவங்களுடைய கூட்டம் வருது. எல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியும். அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.